உங்க கரம் இருக்க
எல்லாருடைய நாவுகளிலும் ஸ்தோத்திர பலிகள் எழும்புவதாக. எல்லா நாவுகளிலும் கர்த்தரை துதிக்கிற துதியின் சத்தம் எழும்புவதாக. எல்லாரும் சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். வாயை திறந்து சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். உன் அலங்கத்துக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை கொடுப்பதற்கு, உங்கள் அரண்மனைக்குள்ளே சுகத்தை கொடுப்பதற்கு, கர்த்தரை ஆராதிக்கிறவனுடைய வாழ்வில் சிறையிருப்புகளை மாற்றுகிறவர், சமாதானமின்மையை மாற்றி சமாதானத்தை ஆளுகை செய்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே யாரிடத்தில் போவோம்? வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தாவே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில். சிலர் ரதங்களிலும் சிலர் குதிரைகளிலும் மேன்மை பாராட்டும் பொழுது நாங்கள் மேன்மை பாராட்டக்கூடிய ஒரே ஒருவர் சேனைகளின் கர்த்தர். வாயை திறந்து சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர். ஓ, வாயை திறந்து சொல்லுங்க, அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தமும் ஆனவர், விடிவெள்ளி நட்சத்திரம். எல்லாம் சொல்லுங்க, ஓ கர்த்தர் நல்லவர். எல்லாம் சொல்லுங்க, உயர்ந்தவர், உன்னதர். ஓ, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். சாத்ரக், மேசக்கு, அபேத்நேகோ என்கிற 3 பேரோடு அக்கினி ஜுவாலையில் உலாவினவர். சிங்க கெவியில் அருமையான தேவ பக்தனோடு கூட இருந்தவர். இந்த காலையிலே உங்கள் சிறையிருப்பை மாற்ற, உங்கள் கண்ணீரை துடைக்க, உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்ற, உங்கள் நெருக்கங்களை மாற்ற, யாபேசின் எல்லைகளை போல உங்கள் எல்லைகளை விரிவாக்க கர்த்தர் இந்த காலையில் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் வாயை திறந்து கண்மலையாயிருக்கிற கிறிஸ்துவை, சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தெய்வத்தை இந்த காலையிலே முழு இருதயத்தோടെ முழு பலத்தோടെ தேவனில் அன்பு கூர்ந்து தேவனே கர்த்தர், தேவனே ராஜாதி ராஜா. எல்லாரும் வாயை திறந்து கரங்களை தட்டி, கர்த்தர் எங்கள் மத்தியிலே எங்களோடு உலாவுகிற கிருபைகளுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி, கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு உற்சாகத்தோடு ஸ்தோத்திர பலிகளோடு, அவர் நல்லவர், அவர் வல்லவர். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா ரஃபாவே, எல்சடாவே, எபினேசரே, தீங்குக்கு எங்களை விலக்கி காக்கிறவரே, பாதாள கட்டுகளிலிருந்து எங்களை விடுவிக்கிறவரே, எங்களை உன்னத நிலையிலே வளர்த்துகிற தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி இணைந்து சொல்லுவோம். இதுவரை நடத்தின, குறைவின்றி காத்த, மகிழ்வை தந்தீரையான்னு சொல்லி இந்த 8 மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். ஓ, இவர் எவ்வளவு போதுமானவராய் இருக்கிறார், எவ்வளவு அதிசயமான தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி பாடி அவர் நாமத்தை உயர்த்துவோமா? கரங்களை தட்டி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டுவோம். நாம் இணைந்து பாடுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்த, மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயான்னு சொல்லி சேர்ந்து பாடுவோம். இந்த காலையில எல்லாரும் இணைந்து தேவ நாமத்தை உயர்த்தி பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கு ஆராதனை செலுத்தி இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரையா என்று சொல்லி இணைந்து பாடி எல்லாரும் கரங்களை தட்டி எல்லா உற்சாகத்தோட ஏக மனதோட எல்லாரும் ஏக சிந்தையோட ஒரு மனதோட பாடி அவர் நாமத்தை உயர்த்துவோம்.
எல்லாரும் ஒரு மனதோடு கூட கர்த்தர் சமூகத்தை நோக்கி பார்த்து, கர்த்தாவே ஜீவன் சுகம் பலன் தந்த தெய்வமே உமக்கு கோடி 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 நன்றின்னு சொல்லி, ஜீவன் பலன் தந்த தெய்வத்தை கோடி கோடி நன்றின்னு சொல்லி, இந்த காலை வேளையிலே தேவன் வார்த்தையினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நமக்கு செய்தார். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தாவே ஜீவன் சுகம் தந்து, ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் தந்து, கர்த்தாவே ஒரு 8 மாதம் முழுவதும் நீர் எங்களை தூக்கி சுமந்து வந்த எல்லா தயவுக்காக, எல்லா இரக்கங்களுக்காக, எல்லா அன்புக்காக, எல்லாவித தயவுக்காக ஸ்தோத்திரம். வாயை திறந்து சொல்லுங்க, நல்ல குடும்பத்தை தந்து, நல்ல பெற்றோர்களை தந்து, நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை தந்து, நல்ல பணித்தளத்தை தந்து, நல்ல வேலையை தந்து, கர்த்தாவே நல்ல சமாதானமான ஒரு வாழ்க்கை தந்து, நல்ல ஒரு தேசத்தை தந்து, நல்ல ஒரு திருச்சபையை தந்து, எங்களை சத்தியத்தில் நடத்துகிற, நீதியில் நடத்துகிற ஒரு தேவாலயத்தை தந்து, நீ நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர், கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு தாம் செய்ய போகிற காரியங்களுக்கு கண் காணாது, கரங்களை தட்டி சொல்லுங்க, செவி கேட்காது, இருதயம் அறியாது, கர்த்தரிடத்துல சொல்லுங்க, கர்த்தர் கடந்த 8 மாதம் முழுவதும் எங்கள் அப்ப தண்ணியை ஆசீர்வதித்து, எங்களுக்கு இருக்கிற பலவீனங்களை மாற்றி, எங்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி, எங்களை தீங்குக்கு விலக்கி காத்து, சமாதான கர்த்தர் எங்கள் நடுவில் நின்று நடத்துகிற எல்லா கிருபைகளுக்காக, எல்லா தயவுக்காக, எல்லா அன்புக்காக உமக்கு கோடி 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 நன்றின்னு சொல்லி, வாயை திறந்து ஆண்டவர் முகத்தை பார்த்து சொல்லி அவரை ஆராதிக்க போகிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவன் பரிசுத்தர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் பரிசுத்தர். அவரை கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கின்றது. 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை பாடி ஆராதித்து அவர் நாமத்தை உயர்த்தி அவர் நாமத்தை கனம் பண்ணுவோமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே உமக்கு ஆராதனை. பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே. வலது கரத்தை உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் சேருபீன்கள் சேராபீன்கள் ஆண்டவரே எங்களை பரிசுத்தமான வாழ்க்கை தந்து உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. விளக்கு உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, விளக்கில் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. கரங்களை உயர்த்தியே, கரங்களை அசைத்து ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை
உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை. காலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. காலை போன்ற ஆமென். கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவர். கரங்களை அசைத்து சொல்லுங்க. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஒரு விஷயம் கூட, ஆராதனை உமக்கு ஆராதனை இயேசுவே, ஆராதனை உமக்கு ஆராதனை. பரிசுத்த தெய்வத்தை பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள தேவன் நம்மை அழைக்கிறார். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. அவர் ஜீவிக்கிறவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஒருவேளை கலக்கத்தோடு இந்த ஆராதனையில வந்திருக்கலாம், ஒருவேளை கண்ணீரோடு வந்திருக்கலாம், ஒருவேளை வியாதியோடு வந்திருக்கலாம், ஒருவேளை சமாதானம் இல்லாமல் வந்திருக்கலாம், ஒருவேளை ஆறுதலற்றவர்களாய் வந்திருக்கலாம், ஒருவேளை சமாதானத்தை இழந்தவர்களாய் வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் தருகிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு தருவதில்லை, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருவேன். இந்த காலையிலே கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, கர்த்தாவே, நான் விசுவாசத்தோடு ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்வில் ஒரு உயர்வு இல்லை என்று கவலையோடு வந்திருக்கிறேன், ஒரு முன்னேற்ற பாதை இல்லை என்று வந்திருக்கிறேன். என்கிட்ட ஒரு உண்மையான ஜெப வாழ்வு இல்லை, உண்மையாகவே உம்மை நேசிப்பது இல்லை, உம்மிடத்தில் விசுவாசமற்றவனாய் வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு விசுவாசத்தை தாரு. வாயை திறந்து சொல்லுங்க. என்னுடைய சிறையிருப்புகள் மாறுவதாக, என்னுடைய சமாதான கேடுகள் மாறுவதாக, என்னுடைய குறைகளை நிறைவாக்குவீராக, என் பாவங்களை மன்னிப்பீராக, என்னை பரிசுத்த ஜாதியாக வேறு பிரித்தேன் என்று சொன்னவரே, எனக்குள்ளே பரிசுத்தத்தை தாரும். கேராபீன்கள் சேராபீன்கள் பரிசுத்த தெய்வத்தை 7 பொன்குத்து விளக்குகளின் மத்தியில உலாவி கொண்டு ஆராதிக்கும் பொழுது நான் உம்முடைய பாதத்தில் முழு இருதயத்தோடு வந்திருக்கிறேன். அப்பா, இந்த காலையிலே என்னை நீர் தைரியப்படுத்துவீராக, என்னை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. எனக்கு இந்த வாரத்தில் வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் தலையில கை வச்சு சொல்லுங்க. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலத்தை கர்த்தர் இந்த ஆராதனையில் எனக்கு தருவீராக. கால்களை பிடித்து சொல்லுங்கள், என் கால்களை மான் கால்களை போல மாற்றுவீராக. ஓ, இந்த நாளிலே ஒரு சுகத்தின் வல்லமை, ஒரு புதிய கிருபையின் வல்லமை, ஒரு புதிய அபிஷேகத்தின் வல்லமை எங்கள் நாடிகள் மேல், நரம்புகளின் மேல், தசைகளின் மேல் பாய்வதாக. ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கிற எல்லா சிறையிருப்புகள், எல்லா கட்டுகள், ஜப குறைவுகள், ஆராதனையின் மேல் உள்ள பக்தி வைராக்கியத்தின் குறைவுகளை மாற்றி ஆண்டவரே எங்களுக்குள்ளே, ஆண்டவரே, கேருபீன்களைப் போல, சேராபீன்களைப் போல, ஆதி அப்போஸ்தலர்களைப் போல உம்மை பாடி ஆராதித்து உமக்கு ஆராதனை செலுத்த, உம்மிடத்திலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும் என்று கரங்களை தட்டி சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார். நான் மரண இருளின், வாயை திறந்து கரங்களை தட்டி சொல்லுங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அப்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு காலை மாலை ஆராதனை. என்னப்பாவும் திருப்பாதமே. 2 கள்ளர்களின் மத்தியில சிரசில் முள்முடி சூட்டப்பட்டவராய், கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டவராய், நமக்காக தன் கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினவராய்,
நம்மளுக்காக ஒரு புது வாழ்வை தந்த தெய்வத்தை இந்த காலையிலே உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் இதுவரை அவர் நமக்கு எபனேசராய் நடத்தி உதவி செய்திருக்கிறார். 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுவோமா? கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. கரங்களை அசைத்து சொல்லுவோம். நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்கு காலை மாலை ஆராதனை, என்னப்பாவும் இரவெல்லாம் காத்தீ, இன்னும் ஒரு நாள் தந்தீ. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இரவெல்லாம் காத்தீ, இன்னும் ஒரு நாள் தந்தே, மறவாத என் நேசரே. சொல்லலாமா? மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். வானத்துக்கு நேராக வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்கு காலை மாலை ஆராதனை, என்னப்பாவும் திருப்பாதமே. இந்த காலையில் என்னென்ன தேவையோடு வந்திருக்கிறீங்களோ, என்னென்ன காரியங்களை கர்த்தரிடத்துல நீங்க சொன்னீங்களோ, உங்க காரியத்தின் மேல் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருப்பீங்க. எரிகோவின் மதில்கள் உடைப்பதற்கு அன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வந்த தொனி ஸ்தோத்திரத்தின் தொனி, ஸ்தோத்திரத்தின் தொனி. உங்கள் சிறையிருப்புகளை எல்லாம் மாற்றி உங்களை தேவன் உன்னத நிலையில் அழகு பார்க்க விரும்புகிறார். இந்த வருடத்துல, இந்த 8ஆம் மாதத்துல கர்த்தர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு. வாயை திறந்து சொல்லுங்க, என்னை நோக்கி கூப்பிடு. உனக்கு அறியாதது, வாயை திறந்து சொல்லுங்க, உனக்கு அறியாதது, இதுவரை நீ எட்டி பிடிக்காத நிலையில் உள்ள காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் வாயை திறந்து என்னோடு கூட சொல்லுங்க, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன், பெரிய காரியங்களை செய்வேன். அப்படி எல்லாம் சமர்ப்பித்து ஆண்டவர் பாதத்தை சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
சேர்த்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, எங்கள் பாவங்களை அறிக்கையிட, முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்க, முழு பலத்தோடு உம்மில் அன்பு கூற கர்த்தரே உம்மை ஆராதிக்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதிகளிலும் உம்முடைய கரம் இருப்பதாக ஆண்டவரே, திருச்சபையில் உலகமெங்கும் இந்த ஆராதனையை கவனிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் என்னென்ன கஷ்டத்தோடு இருக்கிறார்களோ, எவ்வளவு சோர்வோடு, எவ்வளவு தேவைகளோடு இருக்கிறார்களோ, அவர்கள் தேவைகளின் மத்தியில் கர்த்தர் இறங்கி அற்புதத்தை செய்வீராக. உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர், தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்ன தேவன், உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொன்ன ஆண்டவர், உன்னை பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக, கனப்படுத்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல இந்த வசனம் வந்து உங்களுக்கு பகிரங்கமா இருக்கிறது. இந்த வசனத்தை நீங்க எல்லாரும் இப்ப சேர்ந்து வாசிக்க போறீங்க. என்ன தவிர்த்து பாக்கி எல்லாரும் இந்த வசனத்தை சேர்ந்து வாசிக்க போறீங்க. வாசிக்க பார்ப்போம். என்ன படிப்பித்த ஒரு ரெவரண்ட் சொல்லுவாரு, ജീവിക്കുവാൻ വേണ്ടി കഴിക്കുന്നു, കഴിക്കുവാൻ വേണ്ടി ജീവിക്കുന്നു. ഇവ തമിഴ് അത് சொல்லுதேன். ஜீவிப்பதற்காக புசிக்கிறான், புசிப்பதற்காக மனுஷன் ஜீவிக்கிறான். அடிக்கடி அவர் சொன்ன பதம் எனக்கு மைண்ட்ல இருக்கனால அடிக்கடி ஏதாவது ஒரு வசனத்தை வாசிக்க சொல்ல எனக்கு அந்த சிந்தனை மண்டலங்கள் அங்கே ஓடும். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் எதுக்கென்று செய்யுங்க? தேவ மகிமைக்கென்று செய்யுங்க. இன்னைக்குள்ள செய்திக்குள்ள தலைப்பு என்னன்னா, ஜீவனுள்ள கர்த்தரை கனம் பண்ணுங்கள், ஜீவனுள்ள தேவனை கனம் பண்ணுங்கள். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் நீங்கள் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றிலையும் என்ன இருக்கணும்? தேவ மகிமைக்கென்று செய்யுங்க. சிலரை ஆகாரத்தை முன்ன வைக்க சொல்ல இவங்க முகத்துக்கும் அந்த ஆகாரத்தை பார்த்து ஏன் தான் சாப்பிட்டனோ, ஏன் தான் சாப்பிடுதுன்னு சாப்பாட்டு மேல ஒரு ஆர்வம் இல்லாமல் சாப்பிடுவாங்க. சொமாலியா என்கிற தேசத்தில் ஆகாரத்திற்கு பஞ்சம். ஒருவர் ஒரு கார்ட்டூன் போட்டாரு. ஒரு கழுகு, ஒரு சின்ன பிள்ளை சரீரத்தில் எலும்பு கூடுதான் இருக்கு. இந்த குழந்தை எப்ப சாகும்? இந்த கழுகு மிஞ்சி இருக்கிற தோல் இல்ல, இந்த எலும்பை எப்படி புசிக்கலாம் என்று நோக்கி கொண்டிருக்கிற ஒரு கார்ட்டூனை பார்க்க நேரிட்டது. ஆதலால் சபையோடு இன்னைக்கு கத்த சொல்றார், உங்களுக்கு தருகிற ஆகாரத்தை, தேவன் தந்த ஆகாரத்தை சமாதானமாக மனரம்யமாக ருசித்து ரசித்து சாப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆகாரம் இல்லாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள், தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நாம் கர்த்தரை எவ்வாறு கனம் பண்ணலாம்? 7 காரியத்தை இந்த காலையிலே உங்களுக்கு தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு இதை கைமாறி கொடுக்க தேவ பாதத்தில் நிற்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 15 வாசிக்கலாம். யோவான் 14 வசனம் 15. நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுவீர்கள். ஒன்று, கர்த்தரை
கர்த்தரை நீங்கள் அல்லது தேவனை எப்படி கனம் பண்ண முடியும்னா, கீழ்ப்படிதலின் மூலம் தேவனை கனம் பண்ணலாம். வேதம் சொல்லுகிறது பலியை காட்டிலும், என்னது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். இந்த காலையில் நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால், நல்லா உள்வாங்கி நல்ல மென்ஷன் பண்ணி இந்த வசனத்துக்குள் உங்களை அழைத்து சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால். உலகத்தில் பல அன்பு இருக்கிறது. தேசப்பற்றின் மேல் உள்ள அன்பு, வேலையின் மேல் உள்ள அன்பு, கணவன் மனைவியோடு உள்ள அன்பு, பிள்ளைகள் பெற்றோரோடு உள்ள அன்பு. இப்படி அன்பை என்ன சொல்லிக் கொண்டு போகலாம், விவரித்து கொண்டே போகலாம். ஆனால் இயேசு தம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற என்னை பார்த்து, உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால். அப்ப இயேசுவினிடத்தில் நீங்க யாரா இருக்கணுமா? அன்பாக இருக்க வேண்டும். அன்பாக மாறக்கூடாது, அன்பாக இருக்க வேண்டும். இயேசுவிடத்தில் ஒருவன் எப்படி தன் வாழ்வில் அன்பு வைக்கிறானோ, அவன் வாழ்வில் ஆண்டவர் சமூகத்தில் அவன் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவான். ஒன்று கூட திருப்பி சொல்லுவேன், நீங்க இயேசுவிடத்தில் எவ்வளவு சிநேகம் பாராட்டுகிறீர்களோ, இயேசுவிடத்தில் எவ்வளவு சிநேகத்தை பெற்றுக்கொள்கிறீர்களோ, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாய் அது தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கான மனசை ஆண்டவர் தருவார். 40 பகல் 40 இரவு மோசே என்கிற தேவ பக்தனை ஆண்டவர் சீனாய் மலைக்கு அழைக்கிறார். அவனிடத்தில் என்ன பேசினார், ஏது பேசினார் தெரியாது. ஆனால் அதனுடைய கன்க்ளூஷன், அவன் கைகளில் தன் கைகளினால் எழுதின கற்பலகைகளை ஆண்டவர் கொடுத்தார். அதில் கர்த்தருடைய கட்டளைகளும் கற்பனைகளும் அடங்கும். நீங்கள் கர்த்தராயிருக்கிற இயேசுவிடத்தில் அன்பு வச்சீங்கன்னா, நீங்கள் வாரத்தின் முதல் நாள் எங்க வருவீங்க? கர்த்தரை ஆராதிக்க வருவீர்கள். கீழ்ப்படுதலின் மூலமாக நீங்கள் தேவனை அன்பு செலுத்தினீர்கள் என்றால் அவர் கற்பனைகளையும் கைக்கொள்ளுவீர்கள். கீழ்ப்படிதலை குறித்து எபேசு நிருபத்தின் எழுத்தாளன் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. பிள்ளைகள் ரொம்ப கவனமா கேட்கணும். அப்ப பிள்ளைகள் இயேசுவினிடத்தில் அன்புள்ளவர்களாக மாறினால் கற்பனைகளை கைக்கொள்ளுவார்கள், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கீழ்ப்படிவார்கள். பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யாதங்க, கோபப்படுத்தாதீங்க. பெற்றோரே, உங்க பிள்ளைகளை கோபப்படுத்தாதங்க. இன்னைக்கு அநேக வீடுகளில் பிள்ளைகள் அதிகம் வீட்டில் தங்கள் நேரத்தை செலவழிப்பதில்லை. காரணம் என்னவென்றால், ஓயாம அந்த பிள்ளைய புழு புழுன்னு என்ன செய்வோம், அரிச்சி, ஐயோ பாப்பா போதும் பாப்பா நிறுத்துங்கப்பா, அந்த அளவில் பிள்ளைகள் மாறிட்டு. இப்போ உங்க பிள்ளைகள் சின்ன பிள்ளையா நீங்க சொன்னதெல்லாம் கேட்கும். ஒரு நாள் உங்களுடைய பொலப்பத்தை பார்த்து, ஏம்மா போதுமா, எப்பா போதும்பா, நிறுத்தும் ஐயான்னு சொல்லக்கூடிய ஒரு காலத்துக்கு முன்பதாகவே நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். எஜமானன்மாரே, யாரு எங்கதான் இருக்கீங்களே, எஜமானன்மாரே, உங்க வேலைக்காரங்களை கஷ்டப்படுத்தாதங்க. எஜமானன்மாரே, அடுத்து வேலைக்காரரே, உங்க எஜமானனுக்கு எல்லா நாளிலும் கீழ்ப்படியுங்கள். கணவன் எங்கேயும் கீழ்ப்படியதுக்கு சொல்லவே கிடையாது. ஆனால் மனைவியை பைபிள் சொல்லுது, மனைவிகளே உங்க சொந்த புருஷருக்கு எல்லா நிலைகளிலும் கீழ்ப்படியுங்க. கற்பனைகளை ஒருவன் கைக்கொள்வதற்கு முன்பதாக கிறிஸ்து என்னும் இரட்சகரை அன்பாய் சிநேகித்து அன்பாய் அவரை தேவ சமூகத்தில் மார்போடு சேர்த்து கொண்டால்
ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், அவன் என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவன். அப்படி ஒவ்வொரு நாளும் நம்முடைய கொடுத்த வாழ்க்கையிலே, தேவன் தந்த வாழ்க்கையிலே, கர்த்தர் நமக்கு தந்த கற்பனைகளையும் கர்த்தர் தந்த ஆலோசனைகளையும் உபதேசங்களிலே நீங்கள் தேவனிடத்தில் அன்பாய் மாற வேண்டும். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் பிரச்சனை, பிளவுகள், போராட்டம், பெரிய விதமான ஸ்ட்ரகிள் வருவதற்கு காரணம் என்னன்னா, நீங்கள் முழுமையாக கிறிஸ்துவின் மேல் அன்பு செலுத்தல. யார் மேல? நமக்கு என்னைக்கு அன்பு செலுத்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை அன்பு செலுத்தும். ஐயோ, தார தாரையா கண்ணீர் வடியும். கையை ஓய்ந்து சொன்னா, ஏ அப்பா அந்த ஸ்டைலை பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஸ்டைலு. நோ, நீங்கள் டெய்லி எவ்ரிடே இயேசுவிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும். நேற்றைக்கு இரவு வேளையில் தூங்க சென்றவர், தூக்கத்தில் கொஞ்சம் பேருடைய ஜீவன் போயிட்டு, நேற்றைக்கு தூங்கி இருக்கிறவங்க இப்போ ஐசியூவில் இருக்கிறாங்க. எங்க இருக்காங்க? இன்னைக்கு ஆராதிக்க விரும்பியும் அவர்கள் இங்க வர முடியல. கர்த்தர் உங்களை ஜீவன் சுகம் கொண்டு இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவரத்துல சொல்லணும், ஆண்டவரே நான் உங்களை அன்பு கூறுகிறேனா, நான் உங்களை அன்பு கூறுகிறேனா. பக்கத்தில் கைப்பிடிச்சிருங்க. இயேசுவை நீங்க உண்மையாக அன்பு கூறுகிறீங்களா? நீங்க இயேசுவை உண்மையா அன்பு கூறுனீங்கன்னா அவர் கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள். 10 கட்டளைய பழைய ஏற்பாட்டில் கொடுத்து புதிய ஏற்பாட்டில் அதை 2 சுருக்குகிறார். எத்தனை? அதை சொல்லுங்க பார்ப்போம். முதலாவது கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுவாக. இதற்கு மேலாக உன்னை சிநேகிக்கிறது போல சிநேகிக்கிறீங்களா? இன்னைக்கு காலையில் இந்த கற்பனைக்கு மேல வேறொரு கற்பனை இல்லை. இன்னைக்கு உங்ககிட்ட ஆண்டவர் கேட்கிற, உங்க கணவனை விட இயேசுவை நேசிக்கிறீர்களா? உங்க மனைவியை விட இயேசுவை நேசிக்கிறீர்களா? உங்க பிள்ளைகளை காட்டிலும் இந்த இயேசுவை நேசிக்கிறீர்களா? நீங்க நேசித்தா உங்ககிட்ட இருந்து ரிஃப்ளெக்ஷன் என்ன வரும்னா, கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள். என்னத்த? கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள். நான் இந்த சண்டே நீங்க வேலைக்கு போறதுல 100% எதிர்க்கிற ஒரு ஆளாக்கும். நான் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போறது 100% எதிர்க்கிற ஒரு நபராகும், ஊழியராகும் நான். நீங்க கிறிஸ்துவின் மேல் அன்பு வச்சிட்டீங்கன்னா நீங்கள் ஒருபோதும் நீங்கள் ஆராதனைக்கு வராமல் உங்களால் இருக்கவே முடியாது. இரண்டாவதாக 95ஆம் சங்கீதம் வசனம் 6. 95ஆம் சங்கீதம் வசனம் 6. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். ஒவ்வொரு மதத்திற்கும் வழிபாடு வித்தியாசம். ஆனால் கிறிஸ்தவத்தின் வழிபாடு என்பது இரண்டாவது ஆராதனையின் மூலம் அவரை என்ன செய்யணும்? காரணம் பக்கத்தில் கைப்பிடிச்சு, என்னத்தின் மூலம்? ஆராதனையின் மூலம். நல்ல வேளை நம்ம சர்ச்சில் எல்லாருக்கும் சேரை போட்டு கொடுத்து அழகான ஃபேனையும் போட்டு கொடுத்து அப்படி டிப்டாப்பா எங்க அரசு மாளிகையில் உட்கார வச்ச மாதிரி உட்கார வச்சிருக்கிறோம் உங்களை. ரொம்ப சந்தோஷம். இதில் காலு முட்டு வலி உள்ளவங்க உண்டு, காலு தேய்மான உள்ளவங்க உண்டு, வாதம் உள்ளவங்க உண்டு. நீங்கள் கால் தேய்மானமாக இருந்தாலும் முட்டு தேய்மானமாக இருந்தாலும் வாதமாக இருந்தாலும் வேத பிரமாணம் என்பது நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து. நீங்க இந்த ஆராதனைக்கு வர சொல்ல உங்க எல்லாருடைய ஸ்டைல், பாஸ்டருடைய மண்டையில மெமரி இதுக்குள்ள வர சொல்ல, இந்த ஆராதனையில ஒரு பணிவு வந்துட்டுனா வீட்டில் பணிவு வந்துடும். அல்லேலூயா. இங்க பணிவு வந்துச்சுன்னா வீட்டில் எல்லா நிலைகளிலும் என்ன வந்துடும்? பணிவு வந்துடும்.
இங்க குனிஞ்சிட்டீங்கன்னா வீட்டில் எல்லா நிலைகளும் குனிஞ்சு கொடுப்பீங்க. வேலைக்கு போகிற இடத்துல, இப்போது நம்ம வேலைக்கு போகிற இடத்துல இந்த நமக்கு மேல் அதிகாரம், சார் சொல்லுங்கள் சார், சார் சொல்லுங்கள் சார், இது உங்கள் வீட்டில் வந்துட்டுனா நீங்கள் உங்கள் வீடு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா? ஒன்று பேசுனா 9 திரும்பி பேசுவோம், ஒன்று பேசுனா 9 திரும்பி பேசுவோம். ஒன்றை விட நான் பெரிய ஆளியா? ஆண்டவரை ஆராதிக்கிறது, கை தூக்குறது எல்லாருக்கும் ஈஸி, கைத்தட்டி ஆராதிப்பது ஈஸி, முழங்கால் படியிட்டு ரத்தம் வருகிறது ஈஸி. ஆனால் கர்த்தரை எப்படி நீங்கள் கனம் பண்ண வேண்டும் என்றால் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட வேண்டும். என்னைக்கு சபை இந்த நிலையில ஆராதிக்கிறதோ அந்த சபையை கனம் பண்ணுவார். அந்த ஆராதனை வீட்டில் இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள்கிட்ட 2 கேள்வி கேட்குறேன். கையெல்லாம் தூக்க விட மாட்டேன். உங்க மனசாட்சி கிட்ட கேட்க போறேன். குடும்ப ஜபம் எத்தனை வீட்டில் இருக்கு? தனிப்பட்ட ஜபம் எத்தனை வீட்டில் இருக்கு? உங்க மனசாட்சிக்கு விடுகிறேன். நீங்க ஏதாவது ஞாபகம் மறு சொல்ல எனக்கு ஃபோன் அடிச்சு, பாஸ்டர் சாரி என் வீட்டில் அது இல்லை, நீங்க சொன்னதிலிருந்து நான் திருத்தி கொண்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் நான் ஆராதித்தது பணிந்து, நான் ஆராதித்தது குனிந்து, நான் ஆராதித்தது முழங்கால் படியிட்டு. இன்னைக்கு உங்கள் வீட்டில் பலருடைய வீட்டில் சமாதானம் இல்லை தெரியுமா? அநேக வீட்டில் நிம்மதி இல்லை தெரியுமா? நீங்கள் வெளியில் எல்லார்ட்டையும் சிரித்து காட்டுதீங்க. யார் ரொம்ப வெளியில் சிரித்து காட்டுதாங்கன்னா வீட்டில் சமாதானம் இல்லை அவனுக்கு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, திரும்பி வா மகனே, உன் ஆராதனையில் ஒரு மாற்றத்தை நான் விரும்புகிறேன், உன் ஆராதனையில் ஒரு மாற்றத்தை விரும்புகிறேன். நீ இன்னைக்கு முதல் ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த ஆலயத்தில் நான் தலை நிமிர்ந்து இப்படி நேர நெஞ்ச நிமிர்த்து நான் வரமாட்டேன். நான் எப்பெல்லாம் கர்த்தரிடத்தில் ஆராதிக்க வருகிறேனோ நான் பணிஞ்சி குனிஞ்சி முழங்கால் படியிட்டு உம்மை கனம் பண்ணுவேன். அப்படி ஆராதித்த அநேக குடும்பங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஆண்டவரே சொல்ல, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை இன்னைக்கு வரை என்கிட்ட இல்லை ஆண்டவரே. நீ உங்க எல்லாருடையும் பாஸ்டர்மாட்ட கூப்பிட்டு சகோதரிமாருடைய எல்லா முட்டையும் பார்க்க வச்சா, நான் இப்போ உங்களுடைய பேண்டை சகோதரமாரே உங்க வேட்டியை உங்க பேண்டை அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா எத்தனை பேருடைய முழங்காலில் தழும்புகள் இருக்கிறது. ஒன்று ஜெபம் பண்ணி பாருங்க, அப்படி தேவனை ஒன்று ஆராதித்து பாருங்க, கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். இன்னைக்கு இந்த ஊழியத்தை ஆண்டவர் எவ்வளவெல்லாம் நேசிக்கிறார் தெரியுமா? எங்களை எவ்வளவெல்லாம் ஆண்டவர் நேசிக்கிறார் தெரியுமா? அதற்கொன்று நான் ஆராதிக்கிற தெய்வத்தை ஆராதிக்க வேண்டிய நிலையில் நான் ஆராதிக்கிறேன். மூன்றாவதாக 1 பேதுரு 1:15-16 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும், இப்ப பாயிண்ட் எல்லாரும் என்ன பார்க்கணும். 3 பரிசுத்த வாழ்க்கையில் மூலம் கர்த்தரை கனம் பண்ணணும். என்னது? பரிசுத்த வாழ்க்கையில நம்மை ஆண்டவருக்கு கனம் பண்ணணும். உங்களை அழைத்தவர் யாராம்? சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் எல்லா நடக்கையிலும் என்னதான் இருக்கணுமா? சர்ச்சுக்கு வர சொல்ல மாத்திரம் இல்ல, இங்க வர சொல்ல வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி, அப்ப ராஜன் பாஷ மாதிரி வெள்ளையும் சொல்லையும். இன்னைக்கு காலையில் ஐ ஆம் தி ஹோலி, நான் பரிசுத்தர். வேலைக்கு போற இடத்துல பரிசுத்தம் வேணும், உங்களுடைய பெட்ரூமுக்குள்ள பரிசுத்தம் வேணும், உங்க மொபைல் போனுக்கு பரிசுத்தம் வேணும். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாத்திலும் என்ன செய்யணும்? எல்லாத்திலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு காலையில் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எங்குள்ள லைஃப்ல எங்க எல்லாம் பரிசுத்த கொலைச்சலை ஆக்குன்னு சொல்லி இன்னைக்கு மனசாட்சி கிட்ட கேளுங்க. இன்னைக்கு மனசாட்சி கிட்ட கேளுங்க. வாலிப பிள்ளையே,
உன் பரிசுத்த வாழ்க்கையை எங்கெல்லாம் நடக்கைய கொலைச்ச என்கிறத நீ நினைக்க வேண்டும். 16ஆம் வசனம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் என்று எழுது இருக்கிறதே. ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே நீர் எவ்வளவு பரிசுத்தர் ஆண்டவரே. இன்னைக்கு காலையில் என்கிட்ட அந்த பரிசுத்தம் இல்லாம போயிட்டாண்டவரே. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க ஜெபிக்கிறவராக இருந்தால் ஒரு நல்ல போதகருக்கு கரெக்டா சொல்ல முடியும், நீ இன்னைக்கு ஜெபம் பண்ணி வந்திருக்கிறாய். பரிசுத்தத்தில் எங்க ட்ராக் விலகிறதோ அழகு மனுஷனை என்ன செய்யும்? இல்ல திருடுத மனுஷ திருடவனுடைய அழகு நஷ்டப்பட்டு போயிடும். திருடுதவன் அழகு இல்லாமல் போயிடும். நீ எங்க கர்த்தர் சமூகத்தில் கணவனுக்கு மனைவிக்கு துரோகம் பண்ணுகிறாயோ உன் முகத்தில் ஆண்டவர் காட்டி கொடுத்துருவாரு. அது ஊழியக்காரனுக்கு காட்டி கொடுப்பாரு. ஆமென் என்பதை சபை மறந்து விடக்கூடாது. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. பரிசுத்த தெய்வத்தை, அந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து அவரை கனம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. இப்போ உங்க அப்பா அம்மாவை நீங்க எப்படி எல்லாம் கனம் பண்ணுது? அவங்க இருந்தாங்கன்னா நீங்க எந்திப்பீங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை. எந்திச்சு அவங்கள எந்திக்க நிறுத்திட்டு நம்ம என்ன செய்வோம்? உட்காருவோம். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து கத்த சொல்கிறார். நீ வாலிப பிள்ளையானாலும், நீ பெரிய 50 வயசு நிறைந்த நபராக இருந்தாலும் பரிசுத்தம் கடைசி வரை காத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 35 ஒருவருக்கு வாசிக்கலாம். யோவான் 15 வசனம் 13 வசனம் 35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். இன்னைக்கு கத்து சொல்லுதாரு உங்ககிட்ட, ஒருவரில் ஒருவர் யாரா இருக்கணும்? ஒருவரில் ஒருவர். நீங்கள் ஒருவரில் ஒருவர், நீங்கள் கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் ஒருவரில் ஒருவர். சீக்கிரத்தில் உங்களை உட்கார வைக்கிறது எப்படின்னா, இன்னைக்கு உட்கார மாட்டேன், கணவன் மனைவியோட உட்கார வைக்க போறேன். கணவன் மனைவியா வந்தவங்களை உங்களை 2 பேரையும் உட்கார வைக்க போறேன். இப்போ உங்ககிட்ட கேள்வி, உங்க கணவனும் மனைவி கிட்ட உண்மையாக அன்பு கூறுகிறீங்களா? ஒருவரில் ஒருவர் அன்பு இருக்கா? இன்னைக்கு வரை இல்லாதது இன்னைக்கு நீங்க ஒப்புரவாய் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். உங்க வீட்டில் பரலோகம் அப்படியே இறங்கி வரும். நீங்க சீசராகணும் சொல்லி ஒருவருக்கு ஒருவர், கணவனுக்குள்ள மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள பெற்றோருக்குள்ள உறவுகள் இல்லாவிட்டால் எவ்வளவுதான் ஆடினாலும் பாடினாலும் குதிச்சாலும் ஆராதிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. எல்லாரும் ஒருவரில் ஒருவர் யாரா மாறணும்? ஒருவரில் ஒருவர் அன்பை மாறி பாருங்க, அது ஆசீர்வாதம். இன்னைக்கு காலையில் தேவனுக்காய் ஒருவன் ஒருவரில் ஒருவர் அன்பாக மாறும் பொழுது கர்த்தர் எவ்வளவு அதிசயமானவர். இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் வீட்டில் ஒருவர் யாரா மாறுங்க? ஒருவரை ஒருவர் அன்பா மாறுங்க. உங்க வீட்டில் ஒரு குட்டி பரலோகம் என்பதை அறிய வேண்டும். ஒருவேளை நீங்க நினைப்ப இதெல்லாம் பாஸ்டர் தெரிஞ்சுதான் பேசுறாரா, இல்ல ஏதோ பாஸ்டருக்கு போட்டு கொடுக்குறாங்களா? இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு சமுதாயத்தில் வாழுகிறீர்கள். சமுதாயத்தின் சுற்று வட்டாரத்தில் அநேக வீடுகள் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். அதனால் இன்னைக்கு காலையில் கர்த்தரிடத்தில் சொல்லணும், ஆண்டவரே நான் உம்மில் அன்பாக இருப்பேன். உம்மில் அன்பாக இருந்தால் என் மனைவியை நேசிப்பேன், என் கணவனை நேசிப்பேன், என் பிள்ளைகளை நேசிப்பேன், என் பேரண்ட்ஸை சிநேகிப்பேன். இன்னைக்கு ஆண்டுகிட்ட கேட்போம், ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சிநேகிக்கக்கூடிய மனசை தாரும். யார? என் மனைவிய. நீங்கள் அடிக்கடி நீங்கள் 2 பேரும் ஏதாவது விதத்தில் சண்டை வந்துட்டுனா நீங்கள் 2 பேரும் உட்காந்துட்டு கையை பிடிச்சு கேட்கணும், உண்மையாகவே நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களா? அப்படி நீங்கள் கேட்டதுண்டா?
நீங்கள் அப்படி கேட்டு மறுமொழியில் நான் உண்மையிலே ஒன்றும் அல்லாமல் வேறொருவனை நேசிக்கலைன்னு சொன்னால் அதை 100% முகவிலைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வீட்டில் சண்டை வராது. அந்த வீட்டில் சண்டை, எங்கள் வீட்டில் சண்டை வர்றதுக்குள்ள ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பாஸ்டர் மட்டும் அந்த டைமை நான் ரொம்ப கீப்பப் பண்ணுவேன். அது அல்லாமல் எங்கள் லைஃப்பில் எந்த விதத்திலும் சண்டை வரவே வராது. அது திருமணமான அன்றைக்கே பாஸ்டர் மட்டும் சொல்லியிருக்கேன், ஏம்மா என் ஊழியம் இப்படிப்பட்ட ஊழியம், இன்ன நேரத்தில் இன்ன இடத்துக்கு போகணும், இன்னைக்கு வரை நான் தனியாக ஓடிடுவேன், ஆனால் இப்போ நான் தனியாக ஓட முடியாது, உன் கூட தான் ஓடணும், நான் போகிற இடத்த கரெக்டாக டைமுக்குள்ளே என் கூட வரணும். கேட்டு பார்த்துக்கோங்க, உண்மையை சொல்கிறேன். இன்னைக்கு காலையில் உங்களுக்கு என்னென்ன இடத்துலலாம் சண்டை வருது தெரியுமா? நீங்கள் சத்தியத்தை கேட்கிறீர்கள், வசனத்தை கீழ்ப்படுகிறீங்க, நீங்கள் கீழ்ப்படிந்து தான் ஆகணும். இது கடைசி வரை இந்த சுமையை சுமந்தே ஆகணும். நான் நேற்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு நபரை உங்களுக்கு அனுப்பினேன். இப்போ உங்கள்கிட்ட திருப்பி ஒரு கேள்வி இப்போ கேட்குறேன், வந்தவங்ககிட்ட கேட்குறேன், நேற்றைக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததா? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், பிரயோஜனப்பட்டதா? நான் ஒரு சபையை எல்லா நிலைகளிலும் கட்டுக்குள்ள கொண்டு வர விரும்புகிறேன். இந்த வாலிப பிள்ளைகளை போன வாரத்தில் கூப்பிட்டேன். கர்த்தர் சித்தமானால் உங்களுக்கு ஒரு ஆராதனை தருகிறது போல அவங்களுக்கு சீக்கிரத்தில் நான் கொடுக்க போகிறேன். அவங்க 1வது வாரத்தில் அவங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்து அவர்களை வளர்த்துவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். உங்களை எல்லா நிலைகளிலும் வளர்த்த ஆசைப்படுகிறேன். ஆனால் நீங்கள் ஒருவரில் ஒருவர் வீட்டில் தொடங்கணும், ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும். அல்லேலூயா என்பதை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். 4வதாக கொலோசியர், 5வதாக கொலோசியர் 3:23. கொலோசியர் 3:23. நீங்கள் கர்த்தராயிருக்கிற கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால சுதந்திரமாய் பலனை கர்த்தரால் பெறுவீர்கள் என்று அறிந்து. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, சேவிப்பதின் மூலம் தேவனை கனமணலாம். சேவிப்பதின் மூலம் தேவனை கனமணலாம். எல்லாரும் கவனிங்க. வில்லியம் கேரி, யாரு? வில்லியம் கேரி இந்தியாவுக்கு ஒரு பெரிய கிரேட் மிஷனரி. அவருடைய ஊரில் அவருடைய தொழில் என்னன்னா, பழைய செருப்பை தப்பாரு, பழைய செருப்பை தைப்பாரு. அந்த வாரத்தில் சர்ச்சில் இதே மாதிரி இந்தியாவுக்கு ஒரு மிஷனரியை அனுப்ப வேண்டும். அது நம்ம சபையிலிருந்து உருவாக வேண்டும். அப்போ ஒருத்தரும் கை தூக்கல, இந்த மனுஷன் கை தூக்கிட்டாரு. இவர் இந்தியாவுக்கு வருகிறார். வந்த பொழுது அன்னைக்கு குதிரையில் தான் அவர் ஊழியத்தை தொடங்கி இருக்கிறாரு. அப்படி ஒரு இடத்துல போய் பசி, கையிலிருந்து தண்ணியும் தீர்ந்து, கொண்டு வந்த பிரெட்டும் தீர்ந்து, ஒரு வீடை தேடி பிடிச்சு போய், அம்மா என்னால் தாங்க முடியலைன்னு சொல்லி செய்கையில் அவர் ஆகாரத்தை கேட்டிருக்கிறாரு. அந்த மறுமொழி அந்த அம்மா சொல்லுது, என் குலத்தின் அடிப்படையில் உனக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பாத்திரத்தில் தண்ணி தருவதற்கும் சாப்பாடு கொடுப்பதற்கும் என்ன கிடையாது, அனுமதி இல்லை. இன்னைக்கு தமிழகத்திலும் இந்தியாவிலும் இவ்வளவு ஜாதி வரி இருக்குமே, ஆனால் அன்றைக்கு அது எவ்வளவு இருந்திருக்கும். கடைசியில் அந்த அம்மா பரிதாபப்பட்டு, உன் கையில் தலையில் என்ன வச்சிருக்க, தொப்பி வச்சிருக்க, இந்த தொப்பியை காட்டு, நான் உனக்கு கூழ தாரேன். இன்னைக்கு இந்திய அரசாங்கம் அவரால் ஸ்தாபிக்கப்பட்ட சிராம்பூர் என்கிற யூனிவர்சிட்டியை இந்திய கவர்மெண்ட் அங்கீகரிச்சிருக்கிறது. அவர் அவ்வளவு தியாகத்தோடு தேவ ராஜ்யத்திற்கு சேவை செய்திருக்கிறார். இந்தியாவினுடைய இவ்வளவு வளர்ச்சிக்கு பின்பதாக மருத்துவமும் கல்வியும் வளர்ந்தது ஒரே மார்க்கம், அது கிறிஸ்து மார்க்கம். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஒரு காரியத்துக்கு அழைக்கிறாரு. நீங்கள் சேவை செய்ய வேண்டும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, என்ன செய்யணும்? முகத்தை பார்த்து சொல்லுங்க, சேவை செய்யணும். உங்கள் பக்கத்து வீட்டில் வியாதிப்பட்டவங்க இருப்பாங்க. உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு நேரத்துக்கு ஆகாரத்துக்கு கூட வழி இல்லாமல் இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் ஒன்று
மனசாட்சியோடு இறங்கி கொஞ்சம் சேவை செய்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு பக்கத்தில் எல்லாம் வீடு கட்டுதாங்களா, கஷ்டப்படுது. ஒரு நேரத்துக்கு ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுக்க வழி இல்லாத, பிரதர் நீங்கள் எனக்கு பிரதிபலனே தர வேண்டாம், சாப்பாடு நானே கொண்டு வந்தேன், ஒரு நாள் உங்களுக்கு வேலை செய்து தருவேன் என்று சொல்லுகிற மனசு எத்தனை பேருக்கு இதுக்குள்ள இருக்கு? சேவை செய்ய தயாரா? இந்த பக்கத்தில் இருக்கிற ஜிஹெச்சுக்கு உங்கள் பக்கத்து வீட்டில் முடியாமல் படுத்து நீ பார்த்துட்டும் பார்க்காமல் போனா, கர்த்தர் நீ சேவை செய்யணும்னு கர்த்தர் அழைக்கிறார். அப்படி கர்த்தரை கனம் பண்ணலாம். என்னுடைய நிறைஞ்ச இடத்துலேருந்து இன்னைக்கு சொல்ல முடியும், என்னால் இயன்ற அளவு அநேகருக்கு மருத்துவ உதவி செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அநேகரை ஜீவனோடு இன்னைக்கு என் கண்கள் காண்கிறது. அதனால் இன்னைக்கு காலையில் பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட சொல்லுதாரு, நீ சேவை செய்யணும். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். ஆதலால் நீங்கள் சேவை செய்ய வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 18 வாசிக்கலாமே. 1 தெசலோனிக்கேயர் 1:5 அதிகாரம் வசனம் 18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கரங்களை தட்டி எல்லா காரியத்திலும் நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். என்னது நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். வெள்ளக்காரனுடைய நல்ல ஒரு சுபாவமாகும், நீங்க ஏதாவது ஒன்று அவனுக்கு செய்துட்டீங்கன்னா தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். இன்னைக்கு காலையில் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றைக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு ஒருவர் பச்சை தண்ணி தந்தாலும் அவருக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் ஒருவர் தந்தால் அதற்கு நன்றி சொல்ல கடமைப்படு. கடைசி வரை நன்றி ஆயிருங்க, கடைசி வரை நன்றியாயிருங்க. இன்னைக்கு காலையில் கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறாரு, நீ எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்கிற அனுபவம் உனக்கு இருக்கா? நீங்கள் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. என் லைஃப்பில் எல்லாம் இன்னைக்கு இந்த ஸ்தானத்தில் கொண்டு கர்த்தர் நிறுத்துறதற்கு பின்னால் எனக்கு தந்த எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவேன். அல்லேலூயா. என்னைக்கு ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்ல கற்றுக்கிட்டேனோ ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் என்னை நடத்துகிறார். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இன்னைக்கு காலையில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அப்படி நான் உங்களை கனம் பண்ணணும். நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவருக்குள்ள நீங்கள் கனம் பண்ணணும். ஒரு காலத்தில் நம்ம திரும்பி பாருங்க, நம்ம லைஃப்பில் ஒரு அட்ரஸ் இல்லாத இருந்த உங்களை இன்னைக்கு அட்ரஸ் உள்ளவனாக ஆண்டவர் மாற்றினார். கடைசியாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசிக்கலாமே. மத்தேயு 5 வசனம் 16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு போதும் எல்லாரும் என்ன பாருங்க, இவ்விதமாய் மனுஷர் உங்களுடைய நற்கிரியை, எல்லாரும் பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நற்கிரியை. என்னது நற்கிரியை? எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்கிற, நீ நற்கிரியை செய்கிறாயா? என்னது நற்கிரியை செய்கிறாயா? கையை கொண்டு உதவாட்டையும் ஜோம் பண்ணி பாருங்க, அந்த வீடு வளர்ந்துக்கிட்டு இருக்கும். கையை கொண்டு செய்யாட்டையும் அந்த குடும்பத்துக்கு ஜோம் பண்ணி பாருங்க, கர்த்தர் கனம் பண்ணுவார். இன்னைக்கு காலையில் நம்ம வாழ்வில் இந்த ஆண்டில் என்னென்ன நற்கிரியை செய்திருக்கிறோம்? நமக்கு எல்லாம் இருந்தும் இன்னும் வேணும்னு தானே இருக்கும். நமக்கு இருக்கிறத வச்சு ஒரு நற்கிரியை செய்வதற்கு நம்ம முயற்சித்திருக்கிறோமா? உங்க முன்னால ஒரு தம்பி செருப்பு இல்லாமல் போயுது பார்த்துட்டும் நீ கண்ண மூடி போனையே, ஒரு ஓட்ட பேகை வச்சுட்டு அவன் போறத உன் கண்ணு பட்டுட்டும் அவன் போட்டோம், அவன் அப்படிதான் போகணும். இப்படியெல்லாம்
கொஞ்சம் நற்கிரியை செய்ய கொஞ்சம் முன் வாருங்க, கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். என்ன செய்யணுமா? நம்ம நற்கிரியை செய்யணும். நான் சொன்ன ஒரு விஷயத்தை இப்போ நான் எடுத்து சொல்லுதேன். நான் செய்துட்டு சொல்லலை, இது நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காய் சொல்லுகிறேன். இந்த ஆண்டில் ஆவியானவர் என்கிட்ட ஏவினார், இந்த ஸ்கூல் திறக்க சொல்ல ஒன்னால் முடிந்ததை செய்யணும். ஒரு 5 பேக்கு ஆண்டவர் சமூகத்தில் வாங்கி கொடுக்க கிருபை செய்தார். இந்த 5 பேக்கை எங்களை வண்டியில் எடுத்து வைக்க சொல்ல ஒரு அப்பாவும் ஒரு பிள்ளையும் நான் வந்ததுலேருந்து, நான் செலக்ட் பண்ணதுலேருந்து கடைசி வரை அங்கே நிற்கிறாங்க. அப்போ அந்த பிரதர்கிட்ட கேட்டேன், என்ன பிரதர் பேக் எடுக்கலையா? அப்போ அந்த பிள்ளை சொல்லுது, அங்கிள் அந்த அப்பா கொடுத்த பழைய பேக்கு தச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முன்ன பின்ன ஒன்றுமே நினைக்கல, என் பட்ஜெட்டு 5. ஆனால் அந்த ஓனர்கிட்ட சொன்னேன், நான் வாங்கின அதே தரத்தில் ஒரு பேக்கை கொடுங்க. அந்த பிள்ளை ஊர் எனக்கு எங்கே தெரியாது, அந்த பிள்ளைகளோட பேர் என்னன்னு எனக்கு தெரியாது, அவங்க பெற்றோருடைய பின்னணி எனக்கு தெரியாது. ஆனால் என்னை படிப்பிக்க வைத்த இந்த வேதம், நீ நற்கிரியை செய்ய வேண்டும். பிரசங்கிக்க எல்லாரால முடியும், பாட எல்லாரால முடியும், ஆராதிக்க எல்லாரால முடியும். நற்கிரியை செய்ய நம்ம எல்லாரும் முன் வரணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நற்கிரியை செய்ய எனக்கு கிருபை தாரும். அப்படி பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக என்ன செய்யும்? பிரகாசிக்கும். இன்னைக்கு காலையில் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். நீங்கள் அப்படி தேவ சமூகத்தில் உண்மையுள்ள சாட்சியாக நீங்கள் மாற வேண்டும். ஒருவேளை நீங்கள் கேட்பீங்க, பாஸ்டர் எங்களுடைய பொருளாதாரமே இதற்கு என்ன செய்யல, பத்தலை. இப்போ திருப்பி உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் குடும்பத்தில் ஒருவர் மரணப்பட்டாலோ, ஒருவருடைய கல்யாணத்துக்கோ, ஒருவர் சுகவீனப்பட்ட எவ்வளவு தீவிரமாக புறப்பட்டு போகிறோம் தெரியுமா? அன்னைக்கு வேலையை பார்க்க மாட்டோம், அன்னைக்கு எந்த காரியத்தை பார்க்கணும், அவங்கள பார்க்கணும் என்கிற ஃபோக்கஸில் போவோம். நல்லது, பார்க்க வேண்டாம் இல்லை. ஆனால் நீங்கள் நற்கிரியை செய்ய ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். பிரசங்கத்தை கன்க்ளூஷன் பண்ணுவதற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேவனை நீங்கள் இப்படி கனம் பண்ணணும். நீங்கள் ஜீவனுள்ள தேவனை இப்படி கனம் பண்ணணும். நீங்கள் அப்படி ஒரு ஜீவனுள்ள தேவனை ஒன்று கனம் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆதலால் சபைக்கு கர்த்தர் படிப்பித்த 7 காரியம், கீழ்ப்படிதலின் மூலம் ஆண்டவரை கனம் பண்ணணும். ஆமென், அல்லேலூயா. அதில் எல்லாத்துக்கும் மேலே கர்த்தருக்கு பின்பு உங்கள் போதகருக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். போதகருக்கு கீழ்ப்படியணும். 2, ஆராதனையின் மூலம் யாரை கனம் பண்ண முடியும்? கர்த்தரை கனம் பண்ண முடியும். பரிசுத்தத்தின் மூலம் 3வது என்ன செய்ய முடியும்? பாருங்க, யோசேப்பினுடைய வாழ்வில் அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து வித்து போட்டான். என்ன செய்யிட்டான்? வித்து போட்டான். பாவம், போத்திப்பர் வீட்டில் அவனை உண்மை உள்ளவன் என்று கண்டு எல்லா காரியத்திற்கும் அவனை அதிகாரியாக மாற்றப்பட்டான். ஆனால் அவன் பரிசுத்தத்திற்காக வஸ்திரத்தை விட்டு ஓடினான். ஒரு அல்லேலூயா. இப்படி ஓடுகிற ஜனத்தை ஆண்டவர் கனம் பண்ணுவார். எந்த ராஜா ஒரு சொப்பனம் கண்டு தூக்கம் இல்லாமல் போனானோ அந்த ராஜாவுக்கு சொப்பனத்தை வெளிப்படுத்துறதுனால பிரதமரானான். பரிசுத்தமான அவங்களை உன்னத நிலையில் உயர்த்துவார். 4, அன்பின் மூலம். என்னது மூலம்? அன்பின் மூலம் ஏசப்பாவை கனம் பண்ணலாம். 5, சேவைகள் செய்கிறதின் மூலம் கர்த்தரை கனம் பண்ணலாம். நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருந்தால். 6, நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருந்தால், எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லி நன்றி உள்ளவனாயிருந்தால் கர்த்தரை கனம் பண்ணலாம். உண்மையுள்ள சாட்சியாக 7வது இருந்தால் கர்த்தர் நம்மை கனம் பண்ண, தேவனை கனம் பண்ண ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். இந்த தெய்வீக திருவார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். மகா பரிசுத்தரும் நீதிபரருமாயிருக்கிற நல்ல ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது,
வார்த்தையின் மறைபொருளை கர்த்தர் வெளிப்படுத்தினீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது பிரிகிறோம். நேசக்கரம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடு நாம் ஏறெடுத்துக்கொண்ட எல்லா விண்ணப்பங்களோட தேவ கிருபை என்று நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஆத்துமாவே என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நமக்கு ஜெயந்தது கத்துக்கு நன்றி சொல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.